ஆண்மையை பற்றி பேசியிருந்த விஷயம் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்காவது பூனைகளால் எலிகளுக்கு விடுதலை உண்டாகுமா? எங்காவது நரிகளால் ஆடு கோழிகளுக்கு விடுதலை உண்டாகுமா? எங்காவது வெள்ளைக்காரர்களால் இந்தியர்களுக்கு செல்வம் பெருகுமா? எங்காவது பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கும் சமத்துவம் கிடைக்குமா என்பதை யோசித்தால் இதன் உண்மை விளங்கும். ஆண்மை நிற்கும் வரையில் பெண்கள் அடிமையும் வளர்ந்தே வரும். பெண்களால் ஆண்மை என்ற தத்துவம் அழிக்கப்பட்டால் அல்லது பெண்களுக்கு விடுதலை இல்லை என்பது உறுதி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பூனைக்கு எலினால பூனை எலிகளுக்கு பூனையால் ஒரு விடுதலை இல்லை அப்படின்னு சொல்கிறத அதை எவ்வளோ பகடியாக ஒரு நடக்கிற இயல்பான ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு. ஏன்னா இங்கே ஆண்மை அப்படிங்கிறது இதில் எவ்வளோ இன்னைக்கு நடந்த நிறைய விஷயங்களை நம்ம இது பண்ணலாம். ஒரு துறையில் ஒரு பொண்ணு உள்ளே வர்றா, அவள் அவளுடைய திறமையாலும் அவள் முயற்சி பண்ணி வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய ஆண் வர்க்கம் எவ்வளவு சீக்கிரமாக அவங்கள அங்கேருந்து தூக்கி வெளியே போடுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும். இங்கே அப்போ தான் அவர் அதை சொன்ன வரி எனக்கு அந்த சம்பவங்களும் கூட எல்லாம் பொருத்தி பார்க்கும்போது, அந்த பூனைங்க கிட்ட சிக்கின எலின்னு சொல்லுவாங்க. அந்த பூனை எலியை சீக்கிரமாக கொல்லாது, அது இப்படி பிடிச்சி கொஞ்ச நேரம் விடும். எனக்கு அந்த காட்சி படிமம் பயங்கரமாக ஓட ஆரம்பிச்சிருச்சு இந்த வரியை படிக்கும்போது. ஏன்னா ஒன்று பூனை அப்படி பிடிக்கும், அப்புறம் விட்டுரும், அப்புறம் சரி கொஞ்ச நேரம் எலி நம்மளை இது விட்டுருச்சு அப்படின்னா மறுபடியும் பார்க்கும், கொஞ்ச நேரம் அப்படி. பூனைக்கு அது ஒரு பழமொழி கூட இருக்கும், பூனைக்கு எலிக்கு மரண பயம், பூனைக்கு விளையாட்டு அப்படின்னு கூட அதை சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஆண்மைங்கிற ஒன்று, இந்த சமூகம் ஒரு ஆணை அந்த ஈகோ ஒன்று இருக்குல்ல, எனக்கு இந்த ஈகோ இருக்குது, நீ நான் கேட்டு நீ மறுத்துட்டியா அப்படிங்கிற இடத்துல அந்த ஆண்மைங்கிற ஒரு விஷயத்தை அழிக்காமல் பெண்கிற அந்த அரசியலை நம்ம பேச முடியாது, பெண்ணுக்கான இடத்தை நம்ம எடுக்க முடியாது அப்படிங்கிறத இந்த 4 லைனில் ரொம்ப தெளிவாக பெரியார் பேசியிருக்காரு. அப்போது அந்த ஒரு பெண்ணுக்கான வெளி அப்படிங்கிறது என்னன்னா, ஆணுடைய அந்த ஈகோவை நீயும் என்ன மாதிரி தான், நீ சமைக்கிறியா நான் சமைக்கிறேன், நம்ம 2 பேரும் அந்த ஈகோ இல்லாமல் பகிர்ந்து ஒவ்வொன்றையும் நம்ம கடந்து போகும்போது, அது உடல் தேவையாகட்டும் மன தேவையாகட்டும், எல்லாம் இப்போ நடந்த சம்பவம் எல்லா இடத்துலையுமே அதெல்லாம் இல்லை, உனக்கு இது பிடிக்கலையா எனக்கு இது பிடிக்கல, உனக்கு இது பிடிச்சிருக்கா, நம்ம 2 பேரும் ஒரு பரஸ்பர புரிதலோட ஒரு விஷயத்தை அணுகி